10 ml போதும் கண் பார்வை போகிறதுக்கு, 60 ml போதும் உயிரை பறிக்கிறதுக்கு. கண்ணுலாம் என்ன ஆகும்னு போடுறான்னு பாருங்க. கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ரொம்ப நேரம் நம்ம கண்ணை கசக்கிட்டு இப்படிலாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி கருப்பு துகள்கள் வரும்ல, நம்ம கண்ணில் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஏதோ பிளாக் டஸ்ட் வரும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டஸ்ட் மேலேயும் கீழே டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும் ஸ்டார்டிங். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வை வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் தான் தெரியும், சைடில் ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடும். அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் தெரியாமல் போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக மங்கலாகி கண்ணே தெரியாமல் போயிடும். இது பேர் தான் வந்துட்டு ஆப்டிக் அட்ரோஃபி, ஆப்டிக் நியூரைட்டிஸ்னு சொல்றாங்க. இது அந்த ஃபார்மிக் ஆசிட் வர்றதுனால வந்து வரக்கூடிய பிரச்சனை. இது எல்லாமே மெத்தனாலோட டோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலே வரக்கூடிய பிரச்சனைங்க. அதனால வந்துட்டு போதை நல்லா கொடுத்தாலும் இந்த சேம் எஃபெக்ட்ல பாய்சனிங் எஃபெக்ட் நிறைய இருக்கு. எத்தில் ஆல்கஹால்ங்கிறது லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது, மெத்தனால் மட்டும் தான் லைஃப் த்ரெட்டனிங். மெத்தனால் வந்து பாய்சன், இமீடியட் லைஃப் த்ரெட்டனிங். ஆனால் எத்தில் ஆல்கஹால்ன்றது நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 20 வருஷம் 30 வருஷமா நான் டெய்லி வந்து நைட் ஒரு 2 கட்டிங் போட்டு படுக்கிறேன் அப்படின்னும் போது 20-30 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு லிவர் வந்து போயிடும், கிட்னி போயிடும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சனிங் மாதிரி. ஸோ எத்தில் ஆல்கஹால் நல்லதுன்னு சொல்லிலாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண வரல. தயவு செஞ்சு எத்தில் ஆல்கஹாலுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தனாலுன்னு போயிடாதீங்க. அது 20 வருஷம்னா இது ஒரே நாள் காலி ஆயிடுவீங்க. அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது வந்து உட்கொட பொருளே கிடையாது. எத்தில் ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா போதை பிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மது பிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆல்கஹால். ஆனால் அது கூட நம்ம ஊர் ஆளுங்களுக்கு குடிக்க தெரியலன்னு நான் சொல்லுவேன். ஃபாரினர்ஸும் குடிக்கிறாங்க. ஆனால் ஃபாரினர்ஸ்க்கு எவ்வளோ குடிக்கணும்னு அளவு தெரியும். அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் நைட்டுக்கு ஒரு ஸ்மால் தாண்ட மாட்டான். ஆனால் நம்மளுக்கு ஸ்மால்லாம் என்னன்னு கேட்பாங்க. அவனுக்கு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா ஹாஃபு ஃபுல்லு தான். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெட்டபாலிசம் வேறு, அவன் ஊர் கிளைமேட்டு, அவன் ஊருக்கு வந்து அந்த ஸ்மால் வந்து கரெக்டாக அவனுக்கு கரெக்டாக கொண்டு போவோம். அவன் பாடியோட ஜெனட்டிக்ஸ் வேறு. ஆனால் நம்ம ஊர் ஜெனட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பேரே பண்ண முடியாது. 2. 3வது, கண்டிப்பாக குவாலிட்டி ஆஃப் த ஆல்கஹால் ஃபாரின்ஸில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டாஸ்மார்க் குவாலிட்டி இல்லைனா நம்ம ஊரில் கிடைக்கிற குவாலிட்டி வந்து கண்டிப்பாக அதோட கொஞ்சம் இருக்கும். இந்த 3 காரணத்தினால நம்ம ஊர் குடிமகன்கள்லாம் குடிக்கிறத விட்டுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சார், மெத்தனால் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஃபார்மாலிட்டியோட மாதிரி ஃபார்மிக் ஆசிடா மாறுது. இந்த ஆசிட்னால உடம்புலோட நச்சுத்தன்மை, ஆசிட் தன்மை அதிகமாகுது. அதிகமாகும்போது அசிடோசிஸ்ன்ற ஸ்டேட்டுக்கு போறாங்க. ஹை ஆனயான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ், இதான் மெடிக்கல் டேர்ம். அப்படி மெட்டபாலிக் அசிடோசிஸ் போகும்போது லங்ஸ் ஃபுல்லா தண்ணி சேரும். லங்ஸ்ல உங்களுக்கு ஹைப்பர் வென்டிலேஷன், மூச்சு வந்து அதிகமாக வாங்கும். ஒரு வாட்டி அவன் விடுற மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக குப்புன்னு என்ன ஸ்மெல் அடிக்கும்? மெத்தனால் ஸ்மெல் அடிக்கும். புரியுதுங்களா? மெத்தனால் வந்து 80% லங்ஸ் வழியாக தான் வெளியவே போகும், யூரின் வழியாக போகாது. 20% தான் யூரின் வழியாக போகும், 80% லங்ஸ் வழியாக தான் போகும். அதனால தான் பாருங்க நம்ம வந்து நம்ம டிராஃபிக் போலீஸாரெலாம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஊத சொல்கிறாங்க, ஆல்கஹால் வந்து இதில் தான் எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ 80% மெத்தனால் பிரெத் வழியாக போகிறதுனால பிரெத் அனலைசிங் டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்மெல் அப்படி அடிக்கும். அதே மாதிரி லங்ஸ்லாம் தண்ணி போகும். ஸோ லங்ஸ் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, கிட்னியில் 20% போகிறதுனால ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்னி பாதிக்கப்படுது. அதே மாதிரி பிரெயின் லெவல்ஸில் போகும்போது கோமாக்கு போகுது, சீஜர்ஸ், காக்கா வலிப்பு, இந்த மாதிரி ஏற்படுது. ஸோ எல்லா உறுப்புமே பாதிக்கப்படுன்றதுல மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு குடிக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு சார். இப்போ எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து எக்ஸாம்பிள் ஒரு பியர் ஃபுல்லா சாப்பிட்றீங்க, ஆனா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5 ml 10 ml எடுக்கிறீங்க, அதுக்கு ஈக்குவல் எஃபெக்ட் வந்துடும். ஓகே, அது இருக்கு. ஏன்னா வந்து இதோட பொட்டன்சி ரொம்ப அதிகம். ஸோ நீங்க கொஞ்சம் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அங்க குடிச்ச எஃபெக்ட்டுக்கு பயங்கரமா வந்துடும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் போகும்போது என்ன ஆகும்னா சேம் டைம் வந்து உயிரை பறிக்கிற லெவலுக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும்.